ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் 2 வகையான தீபாவளி ஸ்வீட் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த 2 ரெசிபீஸையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்வீட் பூந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்வீட் பூந்தி செய்கிறதுக்கு முதல்ல சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 1 கப்பு சர்க்கரையும் 1/2 கப்பு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி ஒரு கம்பி பதம் வர்றது வரைக்கும் இருக்கட்டும். இந்த மாதிரி ஸ்ட்ரிங் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிடலாம். இப்போ சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பூந்தி செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1 கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேன். கடலை மாவை சலிச்சுட்டு எடுத்துக்கோங்க, அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கூட 2 பிஞ்சு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல தண்ணி நிறைய ஆட் பண்ணிட்டா மாவு ரொம்ப தண்ணி ஆகிடும், அப்புறம் பூந்தியோட ஷேப் கரெக்டாக வராது. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி விட்டு பாருங்க. ஸ்ட்ரெயிட்டாக விழுந்தால் தான் பூந்தி நல்ல பால்ஸ் மாதிரி கிடைக்கும். இதில் நான் கலர் பூந்தி செய்கிறதுக்காக 3ஆக டிவைட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் ஒரே கலராக கூட பூந்தி ரெடி பண்ணிடலாம், ஆனால் கலர் கலராக இருக்கும் போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதில் கொஞ்சமாக க்ரீன் கலர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த இதில் ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா பூந்தி கரண்டி, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஜெல்லி கரண்டி யூஸ் பண்ணியே பூந்தி ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி மாவு ஊற்றுனதுக்கு அப்புறமா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக விழணும். இது அப்படியே தேய்க்கக்கூடாது, ஜஸ்ட் இப்படி லைட்டாக ஷேக் பண்ணால் போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். கரெக்டாக 30 செகண்ட்ஸ் ஃப்ரை ஆனால் போதும். ரொம்ப ஃப்ரை ஆகிடுச்சுன்னா கிறிஸ்பி ஆகிடும். இதே மாதிரி மற்ற கலரையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ பூந்தி ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி ரெடி பண்ணியிருந்த இந்த சுகர் சிரப்லேயே இந்த பூந்திலாம் ஆட் பண்ணிடலாம். சிரப் சூடு ஆறி இருந்ததுன்னா லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 5லேருந்து 6 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் கூட அப்படியே இருக்கட்டும். அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான ஸ்வீட் பூந்தி ரெடி ஆயிடுச்சு. இது பிக்னர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம மைதா பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு இந்த 3 இன்கிரீடியன்ட்ஸ் தான் தேவைப்படும். இப்போ ஒரு கடாயில் 1/4 கப்பு நெய் சேர்த்துடலாம். நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா 3/4 கப்பு மைதா ஆட் பண்ணிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மைதாவோட ரா ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நெய்க்கு பதில் வனஸ்பதி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில்
3/4 கப்பு மைதாக்கு 1 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சுகர் கூட 1/3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆகி ஒரு கம்பி பதம் வர்றது வரைக்கும் இருக்கட்டும். இப்போ இது ரெடி ஆகுறதுக்குள்ள எந்த ட்ரேல ஷேப் பண்ண போறோமோ அந்த ட்ரேல நல்லா நெய் கிரீஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதில் நான் எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். கலர் சேர்க்கலன்னா கொஞ்சம் பிளெயினாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு விருப்பப்பட்ட கலர் சேர்த்துக்கோங்க. கலர் ஆப்ஷனல் தான். ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த மைதா சேர்த்துடலாம். மைதா ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கம்ப்ளீட்டாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்படி மிக்ஸ் பண்ண நல்லா கெட்டியாகி வரும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கெட்டியாகிருக்கு. இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாகிருக்கு. இப்போ இதில் நான் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலே நீங்கள் ஏலக்காய் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு கெட்டியாகி வந்திருக்கு. இந்த அளவு வந்ததுக்கு அப்புறமா ட்ரேல வச்சுட்டு நல்லா ஷேப் பண்ணிடலாம். இது ஒரு 1/2 ஹவருக்கு அப்படியே இருக்கட்டும். இதுக்கு மேலே கார்னிஷிங்காக நான் முந்திரி வச்சுருக்கேன். 1/2 ஹவருக்கு அப்புறமா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிடலாம். இது கட் பண்ணுறதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிக்னர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷனுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த 2 ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.